இலங்கையில் பல பாகங்களிலும் பல நகைச்சுவை நாடகங்களை நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே என்றும் அழியாத ஸ்தானத்தை பெற்ற நகைச்சுவை இரட்டையர்கள் அளிக்கும் நகைச்சுவை கதம்பம். முத்தவ முதல்வனே முக்கண்ணன் புதல்வனே சித்தி விநாயகனே, முத்தவ முதல்வனே முக்கண்ணன் புதல்வனே சித்தி விநாயகனே, நாங்கள் கூடி நடித்திடும் நிகழ்ச்சிகள் தன்னிலே குறையொன்றும் வையாதே. கற்றோரும் மற்றோரும் காத்திருந்து எம்மை கணிப்புடனே ரசிக்க, கற்றோரும் மற்றோரும் காத்திருந்து எம்மை கணிப்புடனே ரசிக்க, எங்கள் சொற்பிழையில் ஏதும் பிழையொன்றும் இல்லாது காத்து அருள்வீரே. ஐந்து கரத்தோனே யானை முகத்தோனே ஐயாதரணமையா, ஐந்து கரத்தோனே யானை முகத்தோனே ஐயாதரணமையா, பக்தர்கள் மெச்சிடும் பானவயேற்றோனின் பாதம் சரணமையாம், பக்தர்கள் மெச்சிடும் பானவயேற்றோனின் பாதம் சரணமையாம். நாவிற்கு நதிபதி நல்வரம் தந்த நங்கையவாரும் அம்மா, நாவிற்கு நதிபதி நல்வரம் தந்த நங்கையவாரும் அம்மா, நகைச்சுவை நடிகனாம் டிங்கிரி சிவகுரு நாவில் குடிகிறம்மாம், நகைச்சுவை நடிகராம் டிங்கிரி சிவகுரு நாவில் குடிகிறம்மாம். கற்றவர் மத்தியில் கை கொடுக்கும் வித்தகள் ஜாலியே சரணம், கற்றவர் மத்தியில் கை கொடுக்கும் வித்தகள் ஜாலியே சரணம், எங்கள் புகழ் மேலும் நீடித்து நிலைத்திட நின் பாதம் சரணமம்மாவும். மூத்தவ முதல்வனே முக்கண்ணன் புதல்வனே சித்தி விநாயகனே. அண்ணா அண்ணா, என்னடா இது? எந்த ஊருக்கு 4 நாளா வந்து என்னோட பக்கத்துல இருந்து 4 நாளா அப்படி எப்படி ஒளிம்பி எங்கேயோ போறான், எங்க போறான்னு தெரியலையா? நம்ம ஊருக்கு வந்து அண்ணா அண்ணா, இது என்னடா காய்ச்சல் பிடிச்ச வேலையா கிடக்குது? எனக்கு சத்தம் போட ஏற்பட்டு நாள் எல்லாம் குலைக்குது, குழந்தை குஞ்சுகள் எல்லாம் உடம்புது. இன்றைக்கு ஒரு வேலைதான் பார்க்கணும். அண்ணா இது என்னடா இது? அடிச்சு பல்லாம் உடைக்க போறான் அவங்க இருந்து சொல்றான். அண்ணா இது என்னடா இது? ஏதோ எக்கச்சக்கமான நேரத்தில் இருந்து போனதால உனக்கு பேரியாதான் பிடிச்சிருக்க வேணும். என்னடா என்ன பற்றி உனக்கு விஷயம் தெரியலையா? உலக்கி போடுவான் கண்டியோ. என்னடா வேலை எளிதாளிகள் எல்லாம் புரிஞ்சவை பக்கத்துல இருக்கிறீங்க. நான் காணையில சரியான உண்மை இருட்டையில காண முடியாம போச்சு. என்ன சத்தம் போட்டு கொண்டிருக்கிறேன்? நான் சத்தம் போடுறதுல விஷயம் இல்ல, சத்தம் போடுறேன். உங்களை வாரம் பேசுறதுக்கு உலக்கி போடுவாங்க கண்டியா. கொஞ்சம் கொஞ்சம் உலக்கி போடுவாங்க கண்டி. அண்ணன் இந்த கந்தியான போட்டேன், கந்தியான போட்டியோ ஒருத்தன் ஊத்தோடு இஞ்சி பட்டன், ஒருத்தன் சீதாவளியில சீத்த அளிக்கிறான், அடுத்தவன் கிளறைக்க கல் எடுக்கிறான், அடுத்தவன் என்னென்ன மொழிகிறான். கல்யாணம் போட்டேன், 4 பொடிய கல்யாணே போட்டே உனக்கு பழம் கஞ்சி வச்சு முழுவாக்கம் கண்டியா? எனக்கு நாஜ வருவானே கந்தியாண்ட போட்டேன் நாயகானே. சொல்லி கொடுத்துருவாங்க கந்தியான போட்டேனே ஒன்று நிற்கான்னு ஏதோ சத்தம் கேட்டு அப்படிதான் நான் ஏதோ பேப்பர்ல இருந்து புதுக்க தண்ணி உரைக்கிற மிகின் வந்திருக்காக்கும். எனக்கு தெரியாம முடிய முன்ன உரைக்கிறாங்களா கொண்டு மெல்லமா வெட்டி பார்த்தேன்.
நான் நல்ல காலம் அதுண்ட வாய பார்த்து அதை மாதிரி நான் உள்ளுக்காக சொல்வாண்டு துறையனைக்கா என்ன பள்ளிக்கூடத்துல படிக்க வேடிக்கார முந்து வாக்குற குளம் என்ன முட்டு போயில நமக்கு நெட்டுதான் ஒரு ஷர்ட் எண்ணில நான் ஒரு நாளைக்கு ஒன்னும் உனக்கு வேணாம் அண்ணே அது சரி அண்ணே நான் காய்ச்சலா கிடந்து நீ வந்து எட்டி பாத்தி 4 நாளா வந்துட்ட உள்ள இருக்கிற என்ன காய்ச்சலை பத்தி நீ சொல்ல எனக்கு என்ன அடி அடிக்குது உனக்கு தெரியாம நான் தகஜமா ஒளிமி போட்டுதான் நான் சரியா அடிவிட்டேன். என்ன அடி அடிக்குது காய்ச்சல் ஒரு என்ன ஐயோ அது எங்க பாருன்னு பட்டணத்துக்கு வந்து கண்ட வாட்டில திண்டு 4 ஒரு மூடகாரம் வந்து வயிற்று கிடந்து கடாம்புடாம் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. உனக்கு தெரியாம நான் பெரியாரிட்ட போய் மறந்துல்ல வேண்டுவார். நான் எந்த பெரியாரியார்? அது உங்க ஒரு பெரியாரியார் இருக்கிறாரண்டியோ அபிப்பிராயம் பெரியாரியார் அவர்கிட்ட தான் போய் மறந்து வேண்டுவார். நான் காய்ச்சலுக்கு போறேன். அப்ப பெரியாரியா மருந்து என்னத்துல வந்தவர்? மருந்தண்ணே கடுதாயில வந்தவர். கடுதாயில அப்ப என்னத்துல உரைச்சு குடிக்க சொன்னவர்? மருந்தியோ அது பழைய நாளே முறைப்படி கிரட்டையில. அப்ப அடிக்கடி அடிச்சா என்ன செய்ய சொல்லி சொன்னவர்? அடிக்கடி அடிச்சாலும் நீ கேட்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அடிக்கடி அடிச்சாலும் அண்ணே அடிக்கடி அடிச்சால் அதக்கி இருக்க சொன்னவர். அப்ப அடிக்கடி அடிச்சு அதையும் மீறி அடிச்சா என்ன செய்ய சொல்லி சொன்னவர்? அதையும் மீறி அடிச்சாலும் சொந்தக்காரருக்கு சொல்லி அனுப்ப சொன்னவர். ஒரு விஷயம் தெரியாத ஏற்படுவான சொந்தக்காரர் சொல்லி அனுப்ப சொன்ன என்னதுக்கு தெரியுமே. என்னத்துக்கு நீ அடிக்கடி அடிச்சு நீ போடுவேமே 4 பேர் தூக்கி கொண்டு போக மக்களம் தட்ட சங்கூத அப்படி அப்படி. ஐயோ கடைசி இடத்துக்கு என்ன போறதுக்கு 4 பேரை வர சொன்னதுக்கு கடவுளை இனிமேல் அந்த மிதந்தும் பண்ணா அந்த பெரியாரி வீடும் பண்ணாவன். அண்ணன் சொன்னா போல பள்ளிக்கிழமை என் பெருமானே என்று சொல்லி ஒவ்வொரு பள்ளிக்கிழமையும் நாங்கள் கோயிலுக்கு போறோம். ஒவ்வொரு நாளும் நான் ஒளிம்பி குளிச்சு முழுகி பல்லு தூட்டி தான் நான் சாமி கும்பிடுறேன். இல்ல குளிச்சு முழுகுன பல்லு தூட்டுற நீ மறந்து முதல் பல்லு தான் தூட்டுறேன். சரி அண்ணன் வாண்ண கோயிலுக்கு போவோம். நல்ல கோயிலே மறக்கிறது. அவ்வா அவ்வா என் பெருமானே ஆண்டவா அடவுக்கு மிஞ்சி நின்றவா கடனிப்பானையில புந்தவா உன்ற காதுக்கு நான் விரட விட்டு தோண்டவா. என்ன தேவார பேராயணம் பாடுறேன் இது அண்ணன் கந்தனிட்ட வந்திருக்கிறோம். முதலாக மாட்டு நண்டு சொல்லாம ஒரு தேவாரம் பாடு. தேவாரம் பாடாம சுவாமி கும்பிடுறது பாடு. நீ கண்ண மூடல நான் கண்ண மூடுறேன். இது எடுக்கிறான் தொண்டை அடைக்க கரநாளா பாடல் என்ன பிரேக் பிடிச்ச காரணம் உனக்கு தெரியாது. நான் சில நேரம் சாமி கும்பிடைகள்ல மேல காலம் இருக்கிறான் மரத்துல சில நேரங்கள்ல இருந்து விட்டு தலையில சிக்கன் இருந்து விடும். அதுக்காண்டி குரல மேல எழுப்பின உடனே காலம் உடனே பழந்துடும். பாலந்தளிதேனும் பாகும் பருப்பும் பருப்பு சரியான விலை என்னன்னு சரியான விலை அண்ணன். அப்ப என்ன வச்சு பாடலாம்? அதுக்கு சோயாபீன்ஸ கலந்து வச்சு பாடல முறை அண்ணன். சோயாபீன்ஸும் கலந்து உனக்கு நான் தருவேன். என்ன சவுண்ட் என்ன சவுண்டா? கோலஞ்சை துங்கக்கரிமுகூ பாட்டிவா ஒழுங்கா பாடுற பாட்டு தூ 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 என்ற ஒன்றுல கொன்னிய தட்டி போட்டு பாட இல்லாடி பாடி போட்டு தட்டு. எப்ப வரும் என்று தெரியாது. என்ன கொண்டு நீ கண்ட பாட்டு கண்ணமல்லி அடிச்சு உடம்பு குழம்பு பல்லு கொண்டு பறந்து விட்டது. தூமணியே நாட்டுக்கு நல்ல மழையத்தா அண்ணா போதாண்ணா மேல போதாண்ணா. இதுக்கு மாதிரி பாட்டு வந்து கடவுளை பயப்படுத்தி வாதல் தெரியாது. 1978க்கு பிறகு இங்கிலீஷ் மட்டும். அண்ணே இது ஒரு தேவாரம். நான் பாடுறேன் பேரண்ண தேவாரம். அவ்வா முருகா வேலா சண்முகா சரவணபவா பாட போறேன்னா பக்தி இது தானையம் கந்தா கடம்பா காரணிய நான் பார்த்து என்னடா இந்த பாட்டுல உதவும் கலந்து வந்திருக்கோம். தெய்வ பக்தி இது தாயம்
பக்கத்தில் நிற்கும் பருவமங்கையில் பருவகடலைகள் குளிர ரசிக்கும் பக்தி இது தான் நைஜம். இது தேவாரமா இல்ல உளவாரமா? இது இதோ பக்கத்தில் நிற்கும் பருவமங்கையின் பருவகளில கண்குளிர கண்டு ரசிக்கும் பக்தி. இது கம்பெட்ட கமக்கட்டு எழுதுனது கம்பன் அப்படி எழுதாண்டு கம்பன் கமக்கட்டு இப்படி எழுது. பக்கத்தில் நிற்கும் பருவமங்கையில் பருவகளில கண் குளிர ரசிக்கும் பக்தி இது தான் நைஜம். உடல வெளியில் காட்டிடும் பாவையர் கடலை வாங்கும் காட்சிய கண் குளிர காணும் விடல கொடியல் கும்பலோ. என்ற வாட்டுக்குண்ட இனிப்பு ஒரு பெரிய சவுண்டு வேலைக்கு அண்ணன். உடல வெளியில் காட்டிடும் பாவையர் கடலை வாங்கும் காட்சிய கண் குளிர காணும் விடல கொடியல் கும்பலோ. காப்பு கடையங்கே அங்கே சீப்புக்கடையங்கே அது உங்கே குளிர்பான பொட்டி எங்கே அது சுபாஷிலே ஐஸ்பழக்காரன் மணி அடித்ததும் மருகராஜ் என்று கூப்பி வணங்குவதும் உண்மையில் பக்தி கொண்டோ இல்லையே முருகா உனக்கு புத்தியுண்டோ அது பக்தி இது தான் நைஜம். உன்னான நாட்டுக்கு ஏற்ற இப்பத்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நவீன தேவாரம் நவீன தேவாரம் நவீனமண்டா என்னன்னு தெரியாமல் இந்த நாட்டில இப்ப நவீன தேவாரங்களும் வந்து நவீன உடுப்புகளும் வந்து நவீனமா எல்லாரும் நடக்க வந்து வாங்கிட்டு பின்ன நேரா நடந்தவங்க எல்லாம் அப்படியே காலை சுக்கி 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 வளர்ச்சி நடக்கிறாங்க. அது நவீனம் தானே. வேற என்ன அப்புறம் அண்ணன் பூவாஜி நம்மளுக்கு நீ இழுப்பேன்னு தெரிஞ்சுதானே நான் காலம் பிறந்தக்கம் பூ வச்சு நான் தலையில எடுத்து வர்றோம். உனக்கு ஏதோ பூவை பற்றி தெரிஞ்சவன் சொன்னாரு. நம்ம நாட்டுல மழை இல்லையா ஒன்றும் இல்லைன்னா பூவே வருது இல்ல. உன்னிட்ட கொஞ்சம் பூ வேண்டலாம் நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். என்னண்ட வாங்க போறேன். உனக்கு பூவை பற்றி தெரியும்? எனக்கு தெரியாம ஒரு இருக்கே பூவை. உனக்கு நல்லா தெரியுமா பூவை பற்றி? ஓமன்றவன் எங்க நான் கேட்கிற பூ என்ன பூன்னு சொல்றியோ? கேட்டுப்பேன் அண்ணன் நீ சொல்ல மாட்டேன். நான் கேட்கிற பூ என்ன பூன்னு சொல்ல ஒவ்வொண்டா கேட்பேன் ஒவ்வொண்டா சொல்ல வேணும் சொல்லுவேன். சரி அண்ணன். பூ பூவாய் பூத்திருக்கேன் நம்ம நாட்டின் 1000 பூ பூவிலே சிறந்த பூ என்ன பூ? கொழுப்பு. வெள்ளத்து உனக்கு பூவில சிறந்த பூ கொழுப்பு. பூவில சிறந்த பூ கொழுப்பு. உனக்கு அந்த கொழுப்பு புத்தி உன்னை விட்டு போவாது அண்ணே. கொழுப்பு இல்லையா? பூ பூவாய் பூத்திருக்கு நம்ம நாட்டில் 1000 பூ பூவிலே சிறந்த பூ பப்பு. எனக்கு தெரியாம போச்சேன். அது பொல்லாத பூ தான். அந்த பப்பு இந்த கண்ட பாட்டுக்கு ரோட்டுல படிக்காம திரிஞ்சு ரோட்ல சேட்டை விடுற பூ அது பப்பு. அது பொல்லாத பூ தான். உனக்கு இது கூட விளங்குது. இன்னும் ஒரு பூ இருக்கு அண்ணன். என்ன தெரியுமே? பூ பூவாய் பூத்திருக்கேன் நம்ம நாட்டின் 1000 பூ காலையில மலர்ந்த பூ என்ன பூ? தெரியாது. காலையில மலர்ந்த பூ கந்தப்பூ. காலையில மலர்ந்த பூ கந்தப்பூ. கந்தப்பூ உன்னிட்ட நான் கேட்டேன். அது எந்த பூ? உன்னானே எந்த தப்பு? காலையில விளைஞ்சதுக்கு எந்த வடிவா சொல்லி போட்டேன். எனக்கு வார விஜலுக்கு அண்ணன் கந்த பூ அண்ணன். பூவாய் பூத்திருக்கு நம்ம நாட்டின் 1000 பூ காலையில மலர்ந்த பூ அழுப்பு. அந்த அது கொல்லாத பூத்தான். அந்த படியங்கள் படிக்கிறான்னு சொல்லி தேங்காய் என்ற காய்களை திருடி கொண்டு போய் கண்ட இங்கிலீஷ் படங்களை பார்த்துட்டு படுத்துட்டு முடிக்கணும் போய் கேளுப்பா தன்னோட போங்க. அது கொல்லாத பூத்தான. இங்கிலீஷ் படம் பார்த்தா அண்ணே. என்ன ஒரு பூவிருக்கு அண்ணே. என்ன தெரியும்? என்ன பூ பூவாய் பூத்திருக்கு நம்ம நாட்டின் 1000 பூ மாலையில மலர்ந்த பூ என்ன பூ? மாலையில மலர்ந்த பூ மத்தாப்பூ. மாலையில மலர்ந்தவு மத்தாப்பு. தைப்பொங்கலும் கிட்ட உனக்கு அந்த மத்தாப்புன்ற ஞாபகம் வருது. ரேடியோல ஓயாம சொல்லி கொண்டிருப்பாங்க மத்தாப்பு மத்தாப்பு. அது பூத்தான நான் நினைச்சேன்.